Hello everyone, welcome back to our channel. So நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மள்ட்ட இருக்கிறது எவ்வளோ நாட்கள்? less than 100 days, ஓகேவா? 99 days 98 days தான் இருக்கு. இனிமேல் நான் ஸ்டார்ட் பண்ண வச்சு நான் வந்து நல்ல மார்க் வாங்க முடியுமா, நான் நீட் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், உங்கள் ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து கண்டிப்பாக நீங்கள் நினச்சா கிராக் பண்ணலாம். சார் இதுக்கு மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணியே அதுக்கப்புறமே சரியா, கிராஷ் கோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100 days இருக்கும். ஸோ அதில் மட்டுமே ஜாயின் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல கவர்மெண்ட் காலேஜில் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது நீங்களும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியும், ஓகேவா? இட் இஸ் நாட் ஒன் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஓகேவா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா உங்களோட கீ ஸ்கோரிங் ஃபேக்டர் வந்து பயாலஜியாக தான் இருக்கணும். பயாலஜியில் எப்படி பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து 340+ போகணும், ஓகேவா? 340+ போனால் மட்டும்தான் மற்ற சப்ஜெக்டில் வந்து மார்க் கொஞ்சம் அங்கே எங்கே அடி வாங்கி போகும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 360 ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பயாலஜியில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து ரிவிஷன் தான் கீ, ஓகேவா? ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ப்ராக்டிஸ் மட்டும் தான் கீ, ஓகேவா? ஸோ ரிவிஷன், ஓகே, ஒரு விஷயத்த நீங்கள் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ராப்பராக ரிவிஷன் கொடுக்கணும். டெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மார்க் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா நான் அதுக்காக ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேப்பரையும் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். அந்த வீடியோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் மினிமம் 50 கமெண்ட்ஸ் ஆச்சு பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ நல்லா பார்த்தோன்னா உனக்கு எவ்வளோ மார்க் சரியா? நிறைய பேர் வந்து இனிமேல் ஆரம்பிச்சா 720 முடியுமா? சரியா? ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் கொஞ்சம் கஷ்டம், தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் பாசிபிள். அப்போது 720 வேணும்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பயாலஜிலையும் 360 எடுக்கணும், ஃபிசிக்ஸில் 180 எடுக்கணும், கெமிஸ்ட்ரியில் 180. இது மட்டும்தான் உங்களுக்கு வழி. சரி, நான் வந்து டீசெண்டாக ஒரு காலேஜ் போகணும் சார், ஓப்பன் கேட்டகிரியில் இருந்தால் 600க்கு இப்போ கிடைக்க மாட்டேங்குது, 600+, ஓகேவா? 650+650 வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ மார்க் விடலாம்? நீங்கள் 70 மார்க்ஸ் தான் விட முடியும். இதில் வந்து 350+ நீங்கள் எடுத்து தான் ஆகணும், ஏன்னா பயாலஜி ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். மிச்சம் இருக்க ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 30 மார்க் விட்டீங்கன்னா 150+, இதில் ஒரு 150+. இது உங்களோட ஸ்கோரிங்காக இருக்க வேண்டும் சார். சரியா? இது சும்மா ரஃபா. நீ வந்து சப்போஸ் எனக்கு ஃபிசிக்ஸில் 150 வரல சார் அப்படின்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ, சரியா? ரெண்டுத்தையும் காம்பன்சேட் பண்ணி மொத்தமாக சேர்த்தா 650 வரணும். மற்ற கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 600 இல்லை 550 600ன்னு வச்சுக்கலாம். 550 to 600. ஸோ மேக்ஸிமம் 120 மார்க் வரைக்கும் விடலாம். இதில் 340 எடுத்து தான் ஆக வேண்டும், சரியா? பயாலஜி ஈஸியான சப்ஜெக்ட், ஸ்கோர் பண்ணுறக்கூடிய சப்ஜெக்ட். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கூடி சீக்கிரம் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க் வர ஆரம்பிச்சிடும். கிராஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா கிராஷ் கோர்ஸ் பாருங்கள், ஓகே? பட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் NCERT புக்கை ரீட் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 120 மார்க் விடலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே 20 மார்க் போயிடுச்சு, அப்போ இங்கே 50 மார்க் வரைக்கும் விடலாம். ஸோ 130 இல்லைனா 120, ஓகேவா? 120 மார்க் ரெண்டு சப்ஜெக்ட்லையும் 120+, 120+, இவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கணும். சரி, எனக்குலாம் 400 எடுத்தால் போதும் அப்படிங்கிற கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா அகெயின் இதில் 200 மட்டுமாச்சு எடு. 200ல இல்லை, இதுலேயும் நீ தாராளமாக 300 எடுக்கணும், சரியா? 300 இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 250 ஆச்சு எடுங்கயா. ஸோ மிச்சம் இருக்கிறது இதில் ஒரு 75, இதில் ஒரு 75. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் கம்பல்சரி அவ்வளோ எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை, சரியா? ஈக்குவல் மார்க் தான் எடுக்கணுமா? இல்லை. உனக்கு கெமிஸ்ட்ரி நல்லா வருதுன்னா கெமிஸ்ட்ரி அதிகம் எடுத்துக்கோ, ஃபிசிக்ஸில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. இது வந்து உன்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஒரு சில பேர்னால வெளிநாட்டுக்கு போயிடுவேன் சார், நிறைய காசு இருக்குது, பணம் இருக்குது, நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 150+ எடுத்தால் போதுமானது. ஏன்னா 108, 91 இந்த மாதிரி தான் மார்க் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீ 150 எடுத்தால் சேஃப் ஸ்கோர். 150 எல்லாம் எடுக்க வேண்டியவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தொடணும்னு அவசியம் கூட கிடையாது. நீ தாராளமாக 150 மார்க் எதுலேருந்து எடுக்க முடியும்? பயாலஜி மட்டுமே படித்தா எடுத்துட முடியும், சரியா? இப்போ நல்லா பார்த்தோன்னா பயாலஜிக்கு வந்து கூடி சீக்கிரம் நான் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அதுக்காக நான் வீடியோ போடுவேன். இந்த டாப்பில் இருக்கிறது சாத்தியமானு கேட்டால் நினச்சா பண்ணலாம், ஓகேவா? நீங்கள் உடனே சொல்லுவீங்க 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களே பண்ண முடியல. சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 5 வருஷம் நீட் ட்ரை பண்ணுறவனும் இருக்க தான் செய்யலாம். 12th முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சரி, இப்போ லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன், ஓகேவா? நம்ம தமிழ்நாடு பையன் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 12th முடிச்சுக்கிட்டு இருந்தார். 12th முடிச்சோடனே 720 720 வாங்கியிருந்தாரு, கரெக்டாக இல்லையா?
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4-5 இயர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்க வந்து இன்னுமே கிராக் பண்ண முடியாமலும் இருக்காங்க. சரியா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க். அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வரும். அப்போ இந்த மார்க்கும் பார்த்தீங்கன்னா பாசிபிள் தான். சரியா? பட் இனிமேல் 3 மாசத்துல நான் இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போறேன்னு சொன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். பட் இந்த மார்க் பாசிபிள். இந்த மார்க் யாருக்காக பாசிபிள் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு சிலபஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எப்படி மார்க் இம்ப்ரூவ் பண்ணி இங்கே வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு சில பேர் நான் சிலபஸ்லாம் முடிச்சுட்டு டெஸ்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் என் மார்க் வந்து எங்கேயோ இங்கே தான் ஸ்டக் ஆகுது 400 கிட்ட. ஆனால் நான் எப்படியோ 600 தாண்டினா தான் எனக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். அதை ப்ராப்பராக பார்த்து அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ டு சக்சஸ் பயாலஜி. இந்த பயாலஜியை விடவே விடாத. சரியா? பயாலஜி தான் மஸ்ட். நீ எவ்வளோ எய்ம் வச்சாலும் சரி, பயாலஜிக்கு சென்டம் நீ எய்ம் வை. சரியா? மற்ற எவ்வளோ சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க்னாலும் பரவாயில்ல, பயாலஜிக்கு சென்டம் நீ எய்ம் வை. சரி, பயாலஜியை போது நீ ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாலே போதும். நீ வந்து உட்காந்து சால்வ் பண்ணுறதுக்குன்னா நிறைய விஷயங்கள் கிடையாது. ஓகேவா? நீ மனப்பாடம் கூட பண்ணலாம் தாராளமாக. அப்போ பயாலஜியில் நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ஃபாலோ பண்ணு. கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் இருக்குது, மெயின் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டுமே வந்தால் போதும் அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க. சரியா? இப்போ நான் உங்களுக்கு 2 வீடியோ சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த பயாலஜி அனலைஸ் ஷீட் வேணுமா இல்லைனா இது வேணுமா? சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த கமெண்ட்ல வந்து 50 கமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அனலிசிஸ் வேணுமா இல்லை பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வேணுமா அப்படிங்கிறது சொல்லிடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி டாபிக் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ என்னென்ன டாபிக் படிக்கிறீங்களோ, என்னென்ன டாபிக் விடுறீங்களோ அது உங்களோட பர்சனல் சாய்ஸில் விட்டுருவேன். ஸோ எவ்வளோ அனலைஸ் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன், இவ்வளோ இந்த லெசனில் இவ்வளோ கொஸ்டின், இந்த லெசனில் இவ்வளோ கொஸ்டின் அப்படிங்கிறது ஃபைனல் டெசிஷன் உங்களோடது. ஓகே, நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் சொல்ல நினைச்சது. பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நீ உன்னையே நம்பு, வேற யாரையும் நம்பாத. ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்குறேன், டைம் வேஸ்ட் பண்ணுறேன், மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறத விட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒன்றால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ப்ராக்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா PYQ இருக்குது, DPP அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இதை நான் சொல்ல வந்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. டெய்லி ஏதாச்சும் கண்டென்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து PYQ வரும், டெஸ்ட் சீரிஸ் சொல்யூஷன் வரும். சரிங்களா? ப்ராக்டிகல்ஸ் வரும். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 to 6 வீடியோவே வரப்போகுது. ஓகேவா? ப்ராக்டிஸு ப்ராக்டிக்கலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸு, இன்னொன்று PYQ. ஸோ இந்த மாதிரி 3-6 வீடியோ வந்துருச்சு. அதில் நான் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோ ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் பார்த்துக்கோ. ஆனால் மோட்டிவேஷன் மட்டுமே வச்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணாதான் உன்னோட மார்க் இம்ப்ரூவ் ஆகும். எந்த வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுறேன், இன்னொரு வீடியோ செகண்ட் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.